கம் டு வில்லேஜ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முண்டியம்பாக்கம் சக்கரை மில்லில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்குங்க. ஸோ இன்றைக்கி இந்த சக்கரை மில்லில் என்னென்ன டிராக்டர்லாம் வந்திருக்கு, அதிகபட்சமாக என்ன டிராக்டர் வந்திருக்கு, அந்த டிராக்டரை பற்றி அந்த கஸ்டமர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா மதிய டைம் தாங்க வந்திருக்கோம். அப்படின்னு பார்க்கும்போது டிராக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்ட் இருக்குது, சொனாலிகா இருக்குது, சூராஜ் இருக்குது, மகேந்திரா இருக்குது. அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மில்லில் HMT தாங்க, இந்துஸ்தான் தாங்க அதிகமாக இருக்கும். அதுவும் இந்துஸ்தான் இந்த டிராக்டர் தான் H50 இந்த டிராக்டர் தான் அதிகமாக இருக்கும். எல்லாமே டபுள் பெட்டி போட்டு பார்த்தீங்கன்னா அந்த மில்லில் அதிகமாக இருக்குங்க. பார்த்தா தெரியும். இதுவும் நியூ ஹாலண்ட் டிராக்டர் தான். பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய டிராக்டர்ஸ் இருக்குங்க. இன்னும் அதுவும் HP கம்மியாக உள்ள டிராக்டர்ஸ்லாம் அதிகமாக அந்த சைடில் இருக்குது. பார்த்தீங்கன்னா சூராஜ் வந்துருக்குங்க. பார்த்தீங்கன்னா DC டிப்பர், சின்ன டிப்பர் தான் பார்த்தீங்கன்னா ஓட்டி வருது. பேடி பார்த்தீங்கன்னா குபோட்டா டிராக்டர் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் இருக்குது. எல்லாமே மிக்சராக இருக்குங்க. மகேந்திரா இருக்குது. எல்லா டிராக்டருமே பார்த்தீங்கன்னா இந்த மில்லில் இருக்குங்க. இதில் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்குது எல்லா டிராக்டருமே பார்த்தீங்கன்னா DC டிப்பர் தாங்க அதிகமாக இருக்குது. எதுவுமே பெரிய ட்ராலி எதுவும் இல்லைங்க. எல்லாமே DC டிப்பர் தான். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நிறைய மில்லு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் இந்த மில்லு க்ளோஸ் பண்ணலைங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மூங்கில் திருப்பட்டி மில்லாம் ஆல்ரெடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய சேவலை பார்த்தீங்கன்னா அதுவும் இன்னும் ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இப்போ நாம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முண்டியம்பாக்கம் சக்கரை மில்லுங்க. இது பார்த்தீங்கன்னா சக்திமான் நினைக்கிறீங்க, சக்திமான் டிராக்டர்ஸ். என்னென்ன பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் 50 இருக்குது. சக்திமான் 614 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிராக்டர் அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குங்க. நம்ம இதுவே மார்னிங் டைம் வந்தீங்கன்னா இன்னும் டிராக்டர்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா மாட்டு வண்டியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டர்ஸ் மதிய டைம்ன்றதால கொஞ்சம் டிராக்டர்ஸ் கம்மியாக தாங்க இருக்குது. இந்த மில்லு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிராக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மில்லுக்கு வருங்க. பாண்டிச்சேரியிலேருந்து வரும், சில விழுப்புரம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட கிராமத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த மில்லுக்கு டிராக்டர்ஸ் வருங்க. அதிகபட்சமாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350 டிராக்டர் பார்த்தீங்கன்னா இந்த மில்லுக்கு வருது. கஸ்டமர் ஃபீட்பேக் கேட்டு பார்க்குறோம். யார் பேசினாலும் கண்டிப்பாக எடுக்கிறோங்க. சார் ஃப்ரண்ட்டில் போய் பார்க்கலாங்க. ஃப்ரண்ட்டில் எப்படி இந்த டிராக்டர்லாம் லோடு ஃப்ரண்ட்டில் இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லிட்டு. சொனாலிகா டிராக்டர் பார்த்தீங்கன்னா 2 டிப்பர் போட்டு பார்த்தீங்கன்னா உள்ளே இழுத்துட்டு போகுதுங்க. எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்க. அதிகபட்சமாக இதில் வெயிட்டுன்னு பார்க்க பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தீங்கன்னா 12 ஒரு 20 சில்லற கண்டிப்பாக வருங்க டன்னேஜ்னு பார்க்கும்போது. எல்லா டிராக்டரும் இந்த மோடி ஏறும்போது ரொம்ப பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூராஜ் டிராக்டர் வருது. சின்ன ட்ராலி தான் போட்டு எடுத்துட்டு வருது. பார்த்தீங்கன்னா வெயிட் போடும்போது 2 ட்ராலி வர மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டிப்பர் பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்பர் வந்து வெயிட் போடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிற்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சின்னோண்டு இடம் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் ஒவ்வொரு டிப்பராக தான் பார்த்தீங்கன்னா வெயிட் போடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் இந்த டிப்பர் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நிற்குங்க. கிட்டத்தட்ட டிராக்டரோட சேர்த்து பார்த்தீங்கன்னா 21 டன் பார்த்தீங்கன்னா இருக்குங்க வெயிட்டு. பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே டிஸ்பிளேல காமிக்கிறாங்க பாரு. பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சூராஜ் டிராக்டர் வருதுங்க. 744 FE டிராக்டரு. ரிவர்ஸ் PTO ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டரில் இருக்குங்க. கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் இந்த டிராக்டர் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே கரும்பு வெட்டுற மிஷினால் வெட்டப்பட்ட கரும்பு பார்த்தீங்கன்னா சொனாலிகா டிராக்டர் பார்த்தீங்கன்னா இந்த D50 50 HP உள்ள டிராக்டர் எப்படி எடுத்துன்னு பாருங்கள். இந்த பாக்ஸோட வெயிட்டுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 12 டன் வெயிட்டுங்க. பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸோட வெயிட்டு
கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டருக்கு சைடில் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சோனாலிகா டிராக்டர் பார்த்தீங்கன்னா வெயிட் போட்டாங்க அதிகபட்சம் 14 டன் வந்திருக்கு. ஃப்ரண்ட்டில் போடும்போது பார்த்தீங்கன்னா 23 வந்துச்சு, பேக் சைடில் பார்த்தீங்கன்னா 14 டன் வந்துருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லோடு போய் இறக்கிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் போடுவாங்க வண்டியை, டிராக்டர் மட்டும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது உங்கள் ஊரில் என்னென்ன மில்லாம் இன்னும் ரன்னிங்கில் இருக்குது, எப்போ வந்து மூட போகிறாங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட்டு சுராஜ் டிராக்டர் உள்ளே வந்திருக்கு. சோனாலிகா டிராக்டர் தாங்க வருது, பாருங்கள் எப்படி வருதுன்னு. இந்த பாக்ஸோட அதிகபட்ச டன்னேஜே பார்த்தீங்கன்னா 12 டன் தாங்க இதோடைய கெப்பாசிட்டி.